Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஸோ இப்பொழுது புயல் தமிழகத்தை புயல் பாதித்து வருகிறது. இந்த புயல் வருவதற்கு காரணம் புதன் கிரகம் என்று சொல்லப்படுகிறது. புதன் கிரகம் சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து பின்னால் இப்பொழுது இருக்கிறது. சூரிய கிரகத்திலிருந்து புதன் கிரகம் 14 டிகிரி பின்தங்கியுள்ளது. சூரியன் 25 டிகிரி விருச்சகத்தில் இருக்கிறார். புதனோ 24 டிகிரி துலா ராசியில் இருக்கிறார். ஸோ 14 டிகிரி வித்தியாசம் இருக்குது சூரியனுக்கும் புதனுக்கும். ஸோ இப்படி பின்னாலே பயணிப்பதால் இந்த மாதிரி புயல் வருவதாக சொல்லப்படுகிறது. இது பாகவத புராணத்தில் 5வது காண்டம் 22வது அத்தியாயம் 11வது பதத்தில் பார்த்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்குது. புதன் சந்திரனுடைய மகனாக புதன். இவர் இந்த அனைவருக்கும் சுபகிரகம். இது புதன் ஒரு சுபகிரகம், சுக்கிரன் ஒரு சுபகிரகம், குரு ஒரு சுபகிரகம். ஸோ புதனும் ஒரு சுபகிரகம். இவர் சமுதாயத்துக்கு நல்லது செய்வார். ஆனால் இவர் சூரியனுக்கு அருகாமையில் சென்றால் நல்லது நடக்கும். சூரியனுக்கு பின்னாலே இவர் பயணிக்கும் பொழுது இப்படி புயல் எல்லாம் வரும். சரியான மழை பொழியாது. இப்படி பார்த்தீங்கன்னா புயல், தூசி, சரியாக மழை பெய்யாது. மழை பெய்யாத ஒரு மேகம் நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். குறைவான மழையை உண்டாக்கும் அல்லது அதிகமான மழையை உண்டாக்கும். இந்த சைக்ளோன் அப்படி என்பது, புயல் என்பது புதன் கிரகத்தில் மூலமாக நமக்கு வருகிறது. ஸோ அடுத்தது செவ்வாய் கிரகம் நமக்கு மழை வராமல் நமக்கு பிரச்சனை உண்டாக்குகிறது, வக்கரத்தை அடையும். அதே சுக்கிர கிரகம் நமக்கு மழையை உண்டாக்கும். புதன் கிரகம் நமக்கு புயலை உண்டாக்கும். செவ்வாய் கிரகம் நமக்கு மழை வராமல் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். மிக வேகமாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது எங்கள் கிராமத்தில். நீங்களே இந்த காற்றை கேட்கலாம். நான் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த காற்று சத்தம் உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன். மிக வெயில். இப்பொழுது மழை குறைந்து விட்டது, காற்று வீசுவது அதிகமாகிவிட்டது, மழை சுத்தமாக குறைந்துவிட்டது. பிறகு காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது. வேகம் மிக பலமான வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இதன் வேகம் நிச்சயமாக ஒரு 50-60 கிலோமீட்டர். நான் வருகிறேன், ட்ரெயினில் போகிறப்போ என்ன வேகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும். விஞ்ஞானிகள் வேணுமானால் அவர்கள் இதை அளவிடலாம். என்னால் பொருளுத்தான் இருக்கிறது. பஸ்லையோ கார்லையோ போகிறப்போ வேகமாக போச்சுன்னா அந்த அளவுக்கு வேகமாக வீசிட்டு இருக்கு காற்றுங்க. மிகவும் அடர்ந்த இருட்டு. இந்த உலகத்தில் பௌதிக உலகமே ஒரு இருட்டான உலகம். அது வெளிச்சத்திற்கு சூரியன் தேவைப்படுகிறார், சந்திரன் தேவைப்படுகிறார், நெருப்பு தேவைப்படுகிறது. பௌதிக உலகத்தில் அனைத்தும் தேவைப்படுகிறது. ஆன்மீக உலகத்தில் அனைத்தும் சுயம் பிரகாசமான கிரகங்கள், செல்ஃப் எஃபல்ஜென்ட் என்று சொல்லப்படுகிறது. சுய பிரகாசமான ஒரு லோகங்கள் ஆன்மீக உலகம். பௌதிக உலகத்தில் நமக்கு சூரியன் தேவைப்படுகிறது, சந்திரன் தேவைப்படுகிறது ஒளி ஊட்டுவதற்காக. கிருஷ்ணர் சொல்றார், ந சசாங்கோ ந பாவகா யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. என்னுடைய உலகத்தில் வெயில், அதாவது சூரியன் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை,
யார் என்ன லோகத்துக்கு வராங்களோ அவங்க மறுபடியும் இந்த லோகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. கிருஷ்ணர் வாழக்கூடிய லோகம் வந்து ஒளிமயமானது, நிரந்தரமானது, ஆனந்தமயமான லோகம். நாம் இருப்பது துன்பமயமானது, இருள் சூழ்ந்தது, அறியாமை சூழ்ந்தது. கிருஷ்ணர் நம் அனைவரையும் ஆன்மீக உலகத்திற்கு அழைக்கிறார், ஒளிமயமான உலகத்திற்கு அழைக்கிறார். நாமோ அதை உதாசீனப்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே வாழ நினைக்கிறோம். இறைவன் கூறியதை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, இறைவன் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பல்வேறு நபர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் கூறும் கூற்றை ஏற்றுக்கொள்கிறோம். போலியான கடவுள்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறோம். போலியான மத குருக்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறோம். போலியான அரசியல்வாதிகள், போலியான விஞ்ஞானிகள், போலியான மருத்துவர்கள், போலியான நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே போலிதான். விளையாட்டு வீரர்களும் போலிதான். அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையான விஷயத்தை நாம் தவற விடுகிறோம், ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் கலியுக லட்சணம். கலியுகத்தில் மந்த சுமந்த மதையோ மந்த பாக்ய உபதிருத்தா. கலியுகத்தில் மக்கள் எல்லாம் மந்த புத்திய உடையவர்களாக இருக்கிறார்கள், மிகவும் அல்ப ஆயுஷ் உடையவர்களாக இருக்கிறார்கள், அல்ப ஆயுஷ் உடையவர்களாக இருக்கிறார்கள். மந்த பாக்ய அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு குணங்கள் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. இங்கே மிகவும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே கரண்ட் எடுத்துட்டாங்க. மிகவும் இருட்டாக இருக்குது. மழை ஒரு பக்கம் பொழிந்துட்டே இருக்குது, இருட்டாக இருக்குது. ஸோ குளிர் கூட குளிர் அதிகமாகிடுச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஸோ 7 நாள் பகவான் கிருஷ்ணர் கோவர்தன மலை தூக்கி வைத்திருந்தார். ஸோ அந்த நேரத்தில் இவ்வாறே நிகழ்ந்திருக்கும். மழை, சாம்வர்த்தக மழை என்று இந்திரன் விருந்தாவனத்தை அழிப்பதற்காக சாம்வர்த்தக மழையை அவர் உருவாக்கியிருந்தார். உலகத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சாம்வர்த்தக மழை தன் சுய சக்தியை வெளிக்காட்டுவதற்காக கிருஷ்ணர் மேல் பயன்படுத்தினார் இந்திரன். பகவான் கிருஷ்ணர் சர்வசக்திமான். அந்த சக்தியை அழித்து, சக்தியை எதிர்த்து பிருந்தாவன வாசிகளை காத்தார். 7 நாள் தொடர்ந்து மழை பெய்ந்தது. பகல் இரவு பாராமல் 7 நாள் தொடர்ந்து மழை பொழிந்தது. அந்த நேரத்தில் பிருந்தாவன வாசிகளை பகவான் கிருஷ்ணர் காப்பாற்றியிருக்கிறார். கோவர்தன மலையை தூக்கி பிடித்து பிருந்தாவன வாசிகளையும் கோபாலர்கள் கோபிகளைகளும் யசோதானந்த மகாராஜாவையும் காப்பாற்றியிருக்கிறார். பசு மாடுகளையும் கன்றுகளையும் காப்பாற்றியிருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஸோ 7 நாள் தொடர்ந்து மழை, இடி இருந்தது. வெயில், அதாவது குளிர் அதிகமாக இருந்தது, இருட்டு அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கிருஷ்ணரின் கருணையை ஏங்கி கிருஷ்ணரின் முகத்தை பார்த்து கொண்டு அவர்கள் கிருஷ்ணரின் நினைவாகவே இருந்தார்கள். 7 நாட்கள் கிருஷ்ணரை பார்த்து கொண்டு கிருஷ்ணருடனே கோவர்தன மலைக்கு அடியில் அவர்கள் வசித்து வந்தார்கள். உணவு, நீர் அப்படி என்ற எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் 7 நாட்கள் அவர் தொடர்ந்து தங்கியிருந்தார்கள். 7 நாட்களுக்கு பிறகு இந்திரனுக்கு அறிவு உதயமானது, ஞானோதயமானது. அவர் தனது செயலை நிறுத்தி கொண்டார். மழையை விடுவதை நிறுத்தி கொண்டார். மன்னிப்பு கோரினார். இறைவனிடம், கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோரினார். பசுமாடு
பசுமாடுடன் வந்து கோமாதாவுடன் வந்து மன்னிப்பு கோரினார். பகவான் கிருஷ்ணரும் பக்தவத்சலர். அவருக்கு பெருமை, தற்பெருமை என்பது பிடிக்காது. பணிவு என்பது மிகவும் பகவான் கிருஷ்ணர் பணிவை விரும்புகிறார். தன் பக்தர்களிடம் பணிவை விரும்புகிறார். ஸோ இந்திரனிடமும் பணிவை விரும்புகிறார். அந்த பணிவை பகவான் உருவாக்கிவிட்டார், ஏற்படுத்திவிட்டார். இந்திரன் கொடுக்கவில்லை, இந்திரன் பணிவாக இருக்கவில்லை. அந்த பணிவை பகவானே ஏற்படுத்திவிட்டார். பணிவை அவரிடம் ஏற்படுத்திவிட்டார். அந்த அளவுக்கு அவர் செயல்பட்டார். ஸோ இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு லீலை, கோவர்தன மலையை தூக்குவது. ஸோ நாசகார மழை விழுந்தான் வாசிகளை பகவான் கிருஷ்ணர் காப்பாற்றியிருக்கிறார். அதே போன்று இன்றும் இங்கே பார்த்தீர்களேயானால் இந்த நிவார் புயல் நமக்கு பல்வேறு துன்பத்தை கொடுத்து கொண்டு வருகிறது. இது இயற்கை சீற்றம், புயல். உலகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். இது வந்து கிரகங்கள் மாற்றத்தின் காரணமாக நிகழ்கிறது. கிரக மாற்றத்தால் நல்ல செயல்களும் நிகழும். இப்படி படைத்தல், பாதுகாத்தல், அழித்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் படைக்கப்படுகிறது, சில நேரத்தில் பாதுகாக்கப்படுகிறது, சில நேரத்தில் அழிக்கவும் படுகிறது. எல்லாவும் படைத்து பாதுகாத்து அழிப்பவர் பகவான் கிருஷ்ணர் தான். அவரின் சக்தியை எல்லா இடத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. படைப்பதற்கென்று பிரம்மாவும் சரஸ்வதியும், பாதுகாப்பதற்கு என்று விஷ்ணுவும் மகாலட்சுமியும், அழிப்பதற்கு என்று துர்கா சக்தியும் சிவபெருமானும் இருக்கிறார்கள். ஸோ விஷ்ணு பக்தர்கள் பாதுகாப்பதிலும் ஈடுபடுவார்கள். அதாவது தேவதைகள் பார்த்தீர்களே, ஆனால் இந்திரன் முதலான தேவதைகள், ஆதித்யர்கள் உலகத்தை பாதுகாப்பதில் நிர்வாகத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அடுத்தது பிரம்மா போன்ற பல்வேறு இசை உருவாக்குகின்றனர், வியாபாரம் செய்கின்றனர், தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறார்கள். விவசாயம், வியாபாரம், பசு பரிபாலனம் அதெல்லாம் செய்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பல்வேறு விஷயத்தில் உருவாக்குறாங்க இல்லையா. இப்போல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. ஸோ அந்த காலத்தில் விவசாய பொருட்கள், கைவினை பொருட்கள், நகை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை உருவாக்கும் ஒரு துறை வைசியர்கள் உருவாக்குகிறார்கள். அரசர்கள் அரசாங்கத்தை உருவாக்குகிறார்கள், ஆட்சி செய்கிறார்கள். பிறரை அழிப்பது, ஆட்சி செய்வது, போர் செய்வது, அது ஒரு வைசியர்கள், சத்திரியர்கள் உருவாக்குகிறார்கள். ரஜோகுணத்தில் உருவாக்கப்படுகிறது. ஒரு ஆட்சியோ, ஒரு நாடோ, ஒரு அரசாங்கமோ ரஜோகுணத்தில் உருவாக்கப்படுகிறது. வியாபாரம் வைசியர்கள் செய்கிறார்கள், பசு பரிபாலனம் வைசியர்கள் செய்கிறார்கள், விவசாயம் வைசியர்கள் செய்கிறார்கள். சூத்திரர்களோ தொழிலாளிகள் அனைத்துக்கும் உதவி செய்கிறார்கள். இந்த உலகம் படைப்பது, பாதுகாப்பது, அழிப்பது. தொழிலாளிகள் பார்த்தீர்களே, ஆனால் தமோகுணத்தில் இருப்பவர்கள் அழிவு அதிகமாகிவிட்டது. இப்பெல்லாம் அழிவு அதிகமாகிவிட்டது. மக்களெல்லாம் அழிவு செயல்கள் அதிகமாக செய்து கொண்டு வருகிறார்கள். தமோகுணம் அதிகமாகிவிட்டது. கலியுகம் என்றாலே தமோகுணம் அதிகமாக இருக்கிறதால் அழிவும் அதிகமாக இருக்கிறது. தன்னைத்தானே அழித்து கொள்கிறார்கள். பல்வேறு இயற்கை சீற்றங்களும் வந்து அழித்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த புயல் பல்வேறு அழிவுகளை சந்திக்கும். பூகம்பம், புயல், சுனாமி போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு அழிவை அதிகமாக கொண்டிருக்கின்றது. அழிவு சக்தி ஆதிக்கம் செலுத்துகின்றது. இந்த 3 குணங்கள் எப்பவுமே இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் எப்பவுமே வந்து படைக்குது. ஒரு சக்தி படைக்குது, ஒரு சக்தி பாதுகாக்குது, ஒரு சக்தி அழிக்குது. இப்போது இந்த புயல் என்பது ஒரு அழிவு சக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மழை வருவது வந்து நமக்கு நல்லது. அதிகமான மழை வந்தாலும் பாதிப்பு தான், மழையே வராமல் இருந்தாலும் பாதிப்பு தான். ஸோ
ஸோ எல்லாருக்கும் இறைவன் பாரபட்சமின்றி அருளை வழங்குகிறார். சமோகம் சர்வபூதேஷு, பகவான் கிருஷ்ணர் அனைவருக்கும் சமமானவர். நமே துவேஷ ந பிரியா, யாரும் எனக்கு எதிரிகள் கிடையாது, யாரும் எனக்கு நண்பர்கள் கிடையாது. எல்லாருக்கும் நான் விஜய் அளிக்கும் தந்தை நான் தான் சொல்கிறார். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்திய சம்பவந்திய தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பிஜ பிரதப்பிதா, நான் தான் விதையளிக்கும் தந்தை என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுகிறார். ஸோ நாம் அனைவரும் இறைவனின் திருநாட்டிற்கு திருப்பி செல்ல வேண்டும், இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும். என்னோட தாமத்திற்கு வாருங்கள் என்று கிருஷ்ணரை அழைப்பு விடுக்கிறார். அவர் லீலைகளை இங்கு நிகழ்த்தி காட்டுகிறார். நாமும் அந்த லீலையில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் நமக்கு வாய்ப்பளிக்கிறார். அந்த லீலையில் நாம் கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஆன்மீகத்தில் முன்னேறிவிடலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது பகவான் கிருஷ்ணர் புரியும் லீலைகள். அதை பற்றி நாம் கேட்க வேண்டும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்தி தொண்டுகளை நாம் பகவானுக்கு நாம் ஆற்ற வேண்டும். அவரை பற்றி கேட்க வேண்டும், அவரை பற்றி பாட வேண்டும், அவரை நினைக்க வேண்டும், அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவருக்கு நட்புறவாக இருக்க வேண்டும், அவருக்கு சரணாகதி அடைந்து விட வேண்டும். ஸோ நவவித பக்தி தொண்டு நாம் செய்ய வேண்டும். ஸோ பின்னொரு காலத்தில் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் நடந்துகிட்டே இருக்கும். பின்னொரு காலத்தில் பகவான் விஷ்ணு மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்து மீனாக அவதாரத்தை எடுத்து உலகத்தை காப்பாற்றியிருக்கிறார். நியூஹா என்ற ஒரு மன்னர் இருந்திருக்கார். அவர் பக்தர், பகவான் விஷ்ணுவின் பக்தர். அவரது காலத்தில் அழிவு ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது பகவான் விஷ்ணு மத்ஸ்ய அவதாரம் மீனாக அவதரித்து அந்த நியூஹா அந்த அரசர்களையும் பல்வேறு உயிரினங்களையும் காப்பாற்றியிருக்கிறார். அவ்வப்போது இந்த படைப்பது பாதுகாப்பது அழிப்பது நடந்து கொண்டே இருக்கும், அவ்வப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மா பகலில் உருவாக்குகிறார், பிரம்மாவின் இரவில் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. பூத்வா பிரளியத்தே, பிரம்மாவின் பகலில் அனைத்தும் படைக்கப்படுகிறது, பிரம்மாவின் இரவில் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. பூத்வா பிரளியத்தே கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில். அதாவது படைக்கப்படுது அழிக்கப்படுகிறது, படைக்கப்படுது அழிக்கப்படுகிறது. அது பௌதிக உலகத்தில். ஆன்மீக உலகத்தில் எதுவும் படைக்கப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை, அனைத்தும் நிரந்தரமாக இருக்கிறது. பௌதிக உலகத்தில் அனைத்தும் படைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. பௌதிக உலகத்தில் 3 குணங்கள் இருக்கிறது, ஆன்மீக உலகத்தில் 3 குணங்கள் கிடையாது. ஆன்மீக உலகத்தில் சுத்த சத்துவம் மட்டுமே, ஒரே குணம்தான். பௌதிக உலகில் இந்த 3 குணங்கள் அழிக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது. இது ஒரு 3 குணங்கள் பௌதிக உலகத்தில் இருக்குது. ஸோ 3 குணங்கள் இருக்குது, 4 யுகங்கள் இருக்குது. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். ஸோ ஆரம்பத்தில் சத்துவகுணம் அதிகமாக இருக்கும், படிப்படியாக ரஜோகுணம் வளர்ச்சி அடையும், பிறகு தமோகுணமும் வளர்ச்சி அடையும். கலியுகத்தில் முழுவதுமாக தமோகுணம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். தமோகுணத்தில் இருப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். சமோகுணத்தில் கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்தில் அனைவரும் சூத்திரர்கள், தொழிலாளிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. சந்திர கிரகத்திலிருந்து மேலே சென்றோமேயானால் 27 நட்சத்திரங்கள் அமைந்துள்ளது. அந்த 27 நட்சத்திர கூட்டத்துக்கு மேலே சென்றோமேயானால் சுக்கிர கிரகம் அமைந்துள்ளது. சூரிய கிரகம்தான் நமக்கு நெருங்கின கிரகம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படி என்றால் அது சூரிய கிரகம்தான். அதனால் முதலில் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை என்று குறிப்பிடுகிறோம். சூரியனை தாண்டி 1,00,000 யோஜனைகள், அதாவது 8,00,000 மைல்கள் சென்றோமேயானால் சந்திர கிரகம் அமைந்துள்ளது. சூரிய கிரகம் தான் நமக்கு நெருங்கின கிரகம். சூரிய கிரகத்திற்கு தாண்டி பார்த்தீங்கன்னா, அதாவது 1,00,000 யோஜனைகள், அதாவது 8,00,000 மைல்கள், சூரியனிலிருந்து 8,00,000 மைல்கள் மேலே சென்றோமேனால் சந்திர கிரகம் அமைந்துள்ளது. இது ஒரு சொர்க்க கிரகம். அமெரிக்க விஞ்ஞானிகள் சந்திரனுக்கு போனதாக சொல்லப்படுகிறது. அது உண்மை கிடையாது. இதை அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சந்திர கிரகத்துக்கு போக முடியாது, ஏனெனில்
அது ஒரு சொர்க்க கிரகம். சூரிய கிரகத்தை தாண்டினால்தான் சந்திர கிரகத்துக்கே போக முடியும். சூரிய கிரகம் நமக்கு நெருக்கமான கிரகம். ராகு கிரகமும் நமக்கு நெருக்கமான கிரகம். ராகு கிரகம் வந்து சூரியனுக்கு கீழே அமைந்துள்ளது. அமெரிக்க விஞ்ஞானிகள் சந்திரனுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் வந்து ராகு கிரகத்திற்கு போயிருக்கலாம். ராகு, சூரியன், சந்திரன் இப்படி தான் வந்து அமைந்துள்ளது. ராகு வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கிறார். மகாவிஷ்ணு வந்து ராகுவின் தலையை எடுத்துருவார். அப்பொழுது வந்து ராகு அமிர்தத்தை குடித்ததால் அவர் வந்து அழியாத்தன்மையை அடைந்து விட்டார். அமரத்துவத்தை அடைந்து விட்டார். அவர் வந்து நிரந்தரமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் சுற்றி கொண்டிருக்கிறார். நிரந்தர பகை அவர்களுக்கு இருக்குது. அவ்வப்பொழுது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடக்குது. இவர் வந்து அப்பப்போ நமக்கு வளர்ப்பிறையும் தேய்ப்பிறையும் ஏற்படுவதற்கு காரணமும் இந்த ராகு தான். ஸோ பித்ருக்களுக்கு சாதகமாக தேய்பிறையும் தேவதைகளுக்கு சாதகமாக வளர்ப்பிறையும் அமைந்துள்ளது. ஸோ இரவு பகல் அப்படி என்று நிகழ்கிறது. சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் ஏற்படுத்துபவர் இந்த ராகு. வளர்ப்பிறையும் தேய்பிறையும் ராகு மூலமாக தான் நடக்குது. முதலில் ராகு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த ராகு கிரகம். நம்ம பூமிக்கு 800 மைல் மேலே போனீங்கன்னா ராகு கிரகம் வரும். பூமியிலேருந்து சூரியன்லேருந்து 800 யோஜனை கீழே, சூரியன்லேருந்து 800 யோஜனை கீழே இருக்குது, அல்லது பூமியிலேருந்து மேலே இருக்குது.